இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான தமிழ்நாட்டின் நிலை என்னன்னா, தமிழர் மொழி கொண்டவன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் பறையனாக இருந்தாலும் சரி, இருளனாக இருந்தாலும் சரி, குறவனாக இருந்தாலும் சரி, முதலியாராக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, வெள்ளாள கவுண்டராக இருந்தாலும் சரி, தேவர், கள்ளர், மறவர், கோனார், நாடார், அதே முத்தரையர், ஒடையார், அவர் யாராகட்டும், வன்னியர் யாராகட்டும், தமிழ் சமூகத்தில் பிறந்தவன், நான் சொன்ன இந்த சமூகத்தில் பிறந்தவன், தமிழ் மொழியை கொண்டவன், நாட்டுக்கோட்டை செட்டியார், இவங்க எல்லாருமே சொல்கிறேன், எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன். இவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்தால், இந்த நாட்டுக்காக போராடினால், அவர்கள் எதனா நல்லது செஞ்ச மாதிரி இருந்தால், அதை அப்படியே அடித்து ஒழித்து அவங்களை தீவிரவாதியை மாற்றிடுவாங்க. இந்த மண்ணுக்கு சேராதவன், ஆந்திராவிலேருந்து அண்டி பொழைக்க வந்தவன், தமிழ்நாட்டில் வந்து சேர்ந்தவன் யாராவது இருந்தால், அவனை உலகம் போட்டு மாவீரனாக கொண்டாடுவாங்க. சாம்பிளுக்கு வீரபாண்டி கட்ட பொம்மல் நாய்க்கிரும். அந்த நாய்க்கர் தான் உலகத்துக்கே வெளிக்காட்டி மாதிரி சுதந்திரத்துக்கு போராடின மாதிரி காமிச்சாங்க. ஆனால் அவன் சுதந்திரத்துக்காக கொஞ்சம் கூட போராடல. அவன் வெள்ளைக்காரனுக்கு கூஜா தூக்கிட்டு இருந்தவன், எப்படி வரி வசூல் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருந்த ஒரு வேலைக்காரன். ஈவே ராமசாமி சுதந்திரமே வேண்டாம், இவனுங்களுக்கு சுதந்திரத்தை பற்றி என்னன்னே தெரியாது, தமிழ்நாட்டுக்காரனுக்கு நட்டு போட்டு கூட செய்ய தெரியாது, இவனுங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க, நான் உங்கள் ஆட்சிக்கீரையே வாழ விரும்புகிறோம் என்று போராட்டத்தை நடத்தியவர்கள், தீர்மானம் நிறைவேற்றியவர்கள் அண்ணாதுரை, ஈவே ராமசாமி. இவங்க ரெண்டு பேரையும் சுதந்திர தியாகி மாதிரி காட்டுவாங்க. சுதந்திரத்துக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல கருணாநிதி, அவனை தமிழ் எனக்கு தந்தைன்னு சொல்லுவாங்க. சுதந்திரத்துக்காக போராடிய மருது சகோதரர்கள், நாச்சியார், குயிலி, வீர சின்னமலை, காமராஜர், கற்கன், இன்னும் நிறையா பேரை சொல்லலாம். இவங்களையெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். செக்கில் தான் ஒருத்தன், அவன் எங்கே இருக்கான்? சொத்து பத்தெல்லாம் மக்களுக்கு, ஏழை மக்களுக்காக 10,000 ஏக்கரை விட எழுதி கொடுத்தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவர் எங்கே இருக்கார்? சுதந்திரத்துக்காக போராடினார். 1,500 ஏக்கரை என்ன சொல்கிறாங்க, ஒரு ஏழைங்க கொடுத்துட்டு போயிட்டார். இவங்களெல்லாம் ஜாதி தலைவர்கள். இந்த சுதந்திரத்துக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாத இவங்க நடிகர்களே. இங்கே சிவகார்த்திகனை பாருங்கள், அப்புறமா இப்போ பிரதீப் ரங்கநாதனை பாருங்கள், அதே மாதிரி நிறைய நடிகர்களை பாருங்கள். நீங்கள் நடிகர் விஜயை பாருங்கள், தமிழர் இல்லாத ஆந்திராவை சேர்ந்தவனாக தான் இருப்பான். நிறைய ஆந்திரா சேர்ந்தவனாக தான் இருப்பான். ஆனால் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். விஜய் சேதுபதி ஆந்திராவை சேர்ந்தவர். அதே மாதிரி நிறைய நடிகர்கள், நீங்கள் அப்படியே நடிகர்கள் லிஸ்ட் எடுங்க, ஒரு நடிகன் தமிழ் நடிகன் கிடையாது. தமிழ் நடிகனை எப்படி வச்சுப்பாங்க? கவுண்டமணியை காமெடிக்காகவும், இந்த மாதிரி கவுண்டமணி காமெடி பண்ணுற மாதிரி காமெடியாக அவனுங்களை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் கூட நடிகனாக வச்சுப்பான், ஹீரோவாக வச்சுக்கவே மாட்டான். ரொம்ப கேவலமாக இருக்குது. தயவுசெய்து திருந்துங்க. இனியும் இந்த கருணாநிதி கூட்டத்தை நம்பினீங்கன்னா உங்களை என்ன சொல்கிறேன்னு தெரில.